பகவத்கீதை 3வது அத்தியாயம் 23வது வகுப்பு 42வது ஸ்லோகம். இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சஹ இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சஹ. இந்த 42, 43 2 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகங்களில் ஆசையை, காமத்தை வெல்ல ஆத்ம ஞானத்தை உபாயமாக சொல்லுகின்றார். 41 சமதமத்தை உபாயமா சொன்னார். இங்கே ஆத்மாவை பற்றி ஞானத்தால் ஆசையானது முழுவதுமாக நாசம் அடைந்து விடும். 15வது அத்தியாயத்தை சொல்ல போறார். இந்த உலக வாழ்க்கையை, சம்சாரத்தை ஒரு மரமாக உருவகம் செய்து அந்த மரத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும் சொல்லுவார். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படி சொல்லி அங்க சொல்லுவார். ஆயுதத்தினால் வெட்ட வேண்டும் என்பது போல அந்த இடத்துல சொல்லுவார். வைராகியம் என்ற ஆயுதத்தினால் இந்த ஆசையெல்லாம் வெட்டி வீழ்த்த வேண்டும் சொல்லி சொல்லுவார். இங்கு ஆத்ம ஞானத்தினால் ஆசையினுடைய மூலம் மிச்ச சொச்சம் ஏதாவது இருந்தால் அதை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏன்னா வேறு இருந்ததுன்னா மறுபடியும் அது விளைவதற்கு வாய்ப்பு இருந்தால் முளைச்சு வந்துடும். ஆக ஆசையை இந்திரிய மன கட்டுப்பாடு மூலமாக அவருடைய வீரியத்தை, சக்தியை குறைத்து விடலாம். ஆனாலும் ஆசையினுடைய சுவடுகள், வாசனைகள் மனதுக்குள் இருக்கத்தான் இருக்கும். அதை வேரோடு நீக்க வேண்டுமென்றால் இது ஆத்ம ஞானத்தினால் தான் முடியும். ஆக ஆத்ம ஞானத்தை சொல்லி இந்த 3வது அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார். ஆரம்பித்தது கர்மயோகத்தில், முடிப்பது ஆத்ம ஞானத்தில். ஏற்கனவே 2வது அத்தியாயத்தை சிதப்பிரஜ லட்சணத்தில் இந்திரிய மன கட்டுப்பாடு என்ற சாதனத்தை செய்யும் பொழுது ஒரு தோஷம் வரும் சொல்லி சொன்னார். அது என்ன? ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய அப்படி சொல்லியிருக்கார். ரசவர்ஜம் சொல்லி சொன்னால் அந்த ஆசைகளினுடைய மிச்ச சொச்ச வாசனைகள், சுவடுகள் இருக்குமா. இந்திரியத்தின் வழியாக, மனதின் வழியாக உலகத்தை அனுபவித்து வருபவன் திடீரென்று மனம் இந்திரியத்தின் வழியாக வரும் போகங்களை நிறுத்தி விட்டான் என்றால் அவனுக்குள் விஷய அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பொருள் மீது ஆசையானது மனதில் இருக்கத்தான் இருக்கும் சொல்றார். ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாது இருக்கலாம், ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்ஸை பற்றிய அனுபவங்கள், வாசனைகள் மனதில் இருந்து அந்த பொருளை பற்றி நினைத்து கொண்டே இருக்கும். ஃபிசிக்கலாக இல்லை, மனது அளவில். ஃபிசிக்கல் டிட்டாச்மெண்ட் இருக்கும், ஆனால் மனது அளவில் உள்ள அந்த வாசனைகள் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோன்றார். உண்மைதானே? எதை சுவைத்தது, பார்த்தது, கேட்டது அதெல்லாம் மனதில் உட்காந்துருக்கு, வாசனை ரூபமாக உட்காந்துருக்கு, ஃபிசிக்கலாக இல்லை. ஆக அந்த மனதானது மீண்டும் மீண்டும் அந்த பொருளை நினைத்து கொண்டே இருக்கும். அந்த குறையிலிருந்து எப்படி நீக்குவது அந்த குறையை. சில பேர் வாழ்க்கையில் சொல்கிறாங்க, சில தத்துவவாதிகள் சொல்கிறாங்க. அவங்க தத்துவவாதிகள் தான் சொல்லணும், அது வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா வேறு. இந்திரிய மனக்கட்டுப்பாடுலாம் வேண்டாம். மனதில் ஆசை வந்து அந்த பொருள்களை நீ அனுபவித்து இஷ்டம் போல் இருந்து கொள். இங்கே சொல்கிற தத்துவங்களை கேட்டால் நமக்கும் ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, ஒன்றும் கட்டுப்பாடெல்லாம் பண்ணாத. மலையாளத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரோகி கொதிச்சது நெய்ய, வைத்தியன் விதிச்சது நெய்யன்னு. உடம்பு முடியாத ஆள் நெய் சாப்பிடணும் ஒரே ஆவலாக இருந்தானா, வைத்தியர் நீ நெய் தான் சாப்பிட்ணுன்னாராம். சரியா போச்சு, சந்தோஷமாயிடுச்சு. அது போல இங்கே அனுபவத்துக்கு ஆசைகள்லாம் இருக்கு, எல்லாம் அனுபவிச்சுக்கோ. அனுபவி ராஜா அனுபவி. உலகம் படைத்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, எல்லாம் உனக்காக தான், இல்லைன்னு யார் சொன்னாங்க? இந்த தத்துவங்கள்லாம் பார்த்தா நமக்கு ஆமாம் கரெக்டு தானே,
சரியாக தானே இருக்குன்னு தோணுமா? ஆனால் இதை தத்துவம் என்று பெரியவர் ஒத்துக்கொள்வதில்லை. இது தத்துவ ஆபாசம், தத்துவத்தை போல சொல்லுகின்ற நமக்கு தீங்கு செய்கின்ற ஒரு தியரின்னு சொல்லிடும். சிலருடைய கொள்கைகளை பார்த்தா நமக்கு ரொம்ப மனசில் நல்லா பிடித்தமாக இருக்கிற போல இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும். அதை ஏற்று உள்ளே சென்றால் நமக்கு ரிசல்ட் என்ன தெரியுங்களா? நாசம்தான். ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், அது உண்மை இல்லை. அதான் சொல்ற, எந்த கவர்ச்சியுமே ஆபத்தானதுன்னு சொல்லிட்டார். ஆமாம். ஆக இந்த ரிஷிகள் இதெல்லாம் பகவான் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன அந்த விஷயங்கள்? ஆக அந்த ஆசையை முழுமையாக நீக்க ஆத்ம ஞானத்தை முழுமையாக இங்கு நமக்கு உபதேசிக்கும். அந்த பொருள் மீது உள்ள பற்று, அதை ரசம் சொல்ற, ரசவர்ஜம். ரசம்னா நம்ம வீட்டில் இருக்கிற மிளகு ரசம் நினச்சிடக்கூடாது. இங்கே ரசம் சொல்லிச்சுன்னா அதோட எசன்ஸ் இருக்கும், மனசில் இருக்கும். நம்ம மனசில் அது அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும், தெரியாது, தேவையான போது வெளியே வரும். அதுதான் சொல்ற, பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. பிரம்மத்தை அறிந்தால் அதுவும் சென்றுடும். பரம் திருஷ்டுவான்னா ஞான நிஷ்டன்னு பார்த்துருக்குறோம் இந்த அத்தியாயத்தில். இந்த வார்த்தை பரம் திருஷ்டுவா நிவர்த்தது, ஞான நிஷ்டையின் பொழுது அனைத்து விதமான ஆசைகளும் சுவடே இல்லாமல் சென்றுவிடும். தமிழில் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க, வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் சொல்லுவாங்க. அது போல ஆக பிரம்மத்தை அறிந்தால் அதுவும் சென்றுவிடும். ஆகவே ஆரம்பத்தில் சில ஆசைகள் இருந்தாலும் பரவாயில்லை, அதை கட்டுப்படுத்த முடியுமான்ற கேள்வி வரணும். இருந்தாலும் கூட முடிந்தால் சரி, கொஞ்சம் நெஞ்சம் சுவடெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும், அங்கே இங்கே இருக்கும். எப்படி ஒரு பாத்திரத்தை ஒரு பொருளை வச்சுருந்தோம்னா அது பொருளை எடுத்த பிற்பாடு அதனுடைய ஏதோ ஒரு வாசனை மத்தெல்லாம் இருக்கும் பாருங்கள், பெருங்காய டப்பி சொல்லும் பாருங்கள். அது போல் அந்த வாசனை செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஆத்ம ஞானம் வேண்டும் சொல்ல. ஆத்ம ஞானத்து மூலமாக மீது இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளுடைய வாசனைகள்லாம் நீங்கிவிடும். இனி அடுத்த கேள்வி, ஆத்ம ஞானத்துக்கும் மனதில் இருந்து வரும் ஆசைகள் போவதற்கு என்ன சம்பந்தம்? ஆத்ம ஞானம் வந்தால் இந்திரிய மனசு அதெல்லாம் கட்டுப்படுத்த சொல்லும்போது கூட கொஞ்சம் பரவாயில்ல தெரியுது. ஆத்ம ஞானத்தில் மீதி எல்லாம் போயிடும் சொன்னோம். ஆத்ம ஞானத்துக்கு மனதில் இருக்க ஆசைகள் போகிறதுக்கு என்ன சம்பந்தம், கனெக்ஷன் என்ன? இது ரொம்ப முக்கியம். பொதுவாக ரொம்ப ஒரு ஆள் துக்கப்படுறாரு வச்சுக்கோமே, அவரை போய் சாஸ்திரம் படிங்க துக்கம் போகும்னு சொன்னால் அவர் கேட்பார், ஆமாங்க என்னோட துயரம் போகிறதும் சாஸ்திரம் படிக்கிறது என்ன சம்பந்தம்? என் துயரத்துக்கு காரணம் வேறையாக இருக்குது, அது சாஸ்திரம் எப்படி நீக்கும்? கீதை படிக்கிறது என்னோட மன கஷ்டங்கள் போவதற்கு என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல ஒரு சிறு விளக்கை நாம் பார்க்கணும். ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்கள், ஏதோ விளக்கேற்றி வைங்கன்னு சொல்லுங்கள், ஏதோ சுற்றிவான்னு சொல்லுங்க. அது ஏதோ கீதை படிக்கிறது என்னுடைய கஷ்டம் போகிறது என்ன சம்பந்தம்? அதுக்கு அதோட மூலத்தை போய் பார்க்கணும். என்ன ஆசை எதனால் உருவாகின்றது? ஆசை எதனால் உருவாகின்றது? ஆசையினுடைய மூலம் அபூர்ணத்துவம். அபூர்ணத்துவம் சொன்னால் குறைவுடைய மனது, பூர்ணத்துவம் முழுமை இல்லாத மனது. இந்த குறையான மனதிலிருந்து தான் ஆசை உருவாகின்றது. நிறைஞ்ச மனதிலிருந்து ஆசை வராது. மனம் நிறைந்திருக்கும்பொழுது ஆசை உருவாகுமா? உருவாகாது. அப்படி ஆசை உருவானால் அந்த மனது குறைவுடைய மனதுன்னு சொல்லி அர்த்தம். இனி அடுத்த கேள்வி, இந்த மனதில் ஏன் குறை வருகின்றது? இந்த மனதில் ஏன் குறை வருகின்றது? குறைவுடைய மனதில் ஆசை வரும் சொன்னோம். இந்த மனதில் ஏன் குறை வருகிறது? குறைபாடுடைய ஒரு பொருளை இந்த மனம்தான் என்ன நினைக்கிறதான்? தான் என்று நினைத்து கொண்டுள்ளதுதான். குறைபாடுடைய ஒரு பொருளை இந்த மனம் தானாக நினைத்து கொண்டுள்ளது. குறைபாடுடைய ஒரு பொருளை இந்த மனம் தானாக நினைத்து கொண்டுள்ளது. அப்படி ஒன்றை தானாக நினைக்கும் பொழுது அந்த தானாக நினைக்கின்ற பொருளுடைய தன்மை எல்லாம் அவனுக்கு வந்து விடுகின்றது. இப்போ இந்த மனதிடத்துல நீ யார் என்று கேள்வி கேட்டால் மனம் சொல்லும், நான் இந்த உடல், இந்திரியங்கள் நான். அப்போ இந்த உடல் மனம் இந்திரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? குறைவுடையதாக இருக்கின்றது. அந்த குறைவுடைய இந்த உடல் மனம் இந்திரியங்களை எல்லாம் தான் என நினைக்கும் பொழுது அந்த தன்மை தான் என்று நினைப்பவருக்கும் அவருக்கே வந்து விடுகின்றது. ஒருவேளை மனதிற்கு நான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் பூர்ணமானது தெரிஞ்சிருந்ததுன்னா மனசுல குறை வராது. மனம் என்ன நினைக்கிறது? அபூர்ணத்துவமான இந்த உடலையும் மனதை இதை எல்லாவற்றையும் குறைவுடைய மனதை எல்லாம் தான் என்று நினைப்பதால் அதன் தன்மைகள் எல்லாம் அதற்கு வருகின்றது. நான் பூர்ணம் இல்லாதவன், அபூர்ணத்துவம் உடையவன். அப்போ குறைவுடைய மனதிலிருந்து ஆசை வருகின்றது. அப்போ குறைவுடைய மனதில் ஏன் அந்த குறைபாடு வருகின்றது என்றால் அபூர்ணமான விஷயங்களை தான் என்று நினைப்பதால்.
மனசுக்கு தான் என்ற வார்த்தைக்கு தான் குறைவில்லாத ஆத்மா பூர்ணமான வஸ்து தெரிஞ்சதுன்னா அது மனசுல குறை வராது, ஆசை வராது. நான் உடல் இல்லை, மனம் இல்லை, இந்திரியம் இல்லை என்று புரிந்திருந்தால் அப்படிப்பட்ட மனதிலிருந்து ஆசையானது தோன்றாது. ஆக ஆசைக்கு மூலம் அபூர்ணத்துவம், அபூர்ணத்துவத்துக்கு மூலம் அனாத்மாவாகிய இந்த பொருள்கள் வைத்த அபிமானம், அதை தான் என்று நினைப்பது. அனாத்மாலாம் என்ன? இந்த உடல், மனம், இந்திரியம், உலகப் பொருள்கள் எல்லாம் அனாத்மா. ஆத்மாவை தவிர்த்த மீது எல்லாம் அனாத்மா. இதெல்லாம் 2வது அத்தியாயத்தில் எடுத்த உடனே 12-13 ஸ்லோகத்துல ஆத்மா அனாத்மா விஷயத்தை விவேகம் பண்ணியிருக்கோம். இனி அடுத்த கேள்வி, ஷரீரமன இந்திரியத்தில் ஏன் நான் என்ற பாவனை வருகின்றது? ஷரீர மனதில் நான் என்ற பாவனை ஏன் வருது? அடுத்த கேள்வி. இது ஆத்மா எது அனாத்மா என்று தெரியாத அறியாமை. எது ஆத்மா எது அனாத்மா என்று தெரியாத அறியாமை. சரி, இந்த அறியாமை தான் இது என்ன பண்றது? இந்த அறியாமை எப்படிப்பட்டது? அனாதி. அறியாமைக்கு ஆதியே சொல்ல முடியாது. ஆனா இந்த அறியாமை என்ன ஆகுது தெரியுங்களா? இதற்கு ஒரு முடிவு உண்டு. பொதுவாக எதுக்கு ஆதி இல்லையோ அதற்கு அந்தமும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அறியாமை ஆதி என்று சொன்னாலும் கூட, அதாவது ஆதி அற்றது, அதுக்கு மூலம் தெரியாது, ஆரம்பம் தெரியாது சொன்னால் கூட அதை நாம் என்ன பண்ணலாம்? முழுமையாக்கி விடலாம், நிறைவுபடுத்தி விடலாம். ஆக அறியாமை அனாதி. ஆத்மாவிலிருந்து எப்படி அனாத்மா வேறுபட்டது என்ற அறியாமை, அறியாமையினால் மறுபடியும் கீழே இருந்து மேலே வரும், மேலேருந்து கீழே வரணும், இப்போ கீழே இருந்து மேலே வரும். அறியாமை அனாதின்னு சொல்லிட்டோம். எப்போ வந்து தெரியாது. ஒரு தமாஷா கேட்பாங்க, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். இங்கிலீஷ் தெரியுமா? தெரியும். சைனீஸ் பாஷை தெரியுமா? தெரியும். இது மங்கோலியன் பாஷை தெரியுமாண்ணா? தெரியாது. எப்போத்துலேருந்து தெரியாதுன்னா என்ன சொல்லுவோம்? அது என்ன டேட் சொல்ல முடியும்? எப்போத்துலேருந்து தெரியும்? எனக்கு தெரியாதுன்னா தெரியாது, அவ்வளோதான். தெரியாதுன்னு தெரியாது. அது அந்த அறியாமை எப்போ வந்ததுன்னா அதுதான் தெரியாது, அனாதி. ஆக ஆத்மாவிலிருந்து எப்படி அனாத்மா வேறுபட்டது என்ற அறியாமை. அறியாமையுடைய விளைவு அனாத்மாவில் அபிமானம். அனாத்மா அபிமானத்தினுடைய விளைவு அபூர்ணத்துவம். அபூர்ணத்துவத்தினுடைய விளைவு காமக அல்லது ஆசை. இந்த ரூட்டு தெரியணும். ஆக ஆத்மாவிலிருந்து எப்படி அனாத்மா வேறுபட்டது என்ற அறியாமை, அறியாமையின் விளைவு அனாத்ம அபிமானம், அனாத்ம அபிமானத்தினுடைய விளைவு அபூர்ணத்துவம், அபூர்ணத்துவத்தினுடைய விளைவு ஆசை. ஆக நாம் இதை இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு சம்பந்தம் புரியலன்னு சொல்கிறோம். பக்கத்துல இருந்தால் சம்பந்தம் புரியும், ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சம்பந்தம் புரியல. இது ஆத்மாவிற்கும் ஆசைக்கும் நடுவில் நிறைய படிகள் இருக்கான், அதனால தெரியலன்னு சொல்கிறோம். ஆக ஆசையை நிகிரகம் பண்ணணும்னு சொன்னால் ஆத்மாவை பற்றி அஜ்ஞானத்தை நீக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான படிநிலைகள். நமக்கு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கறதுக்காக இப்படிலாம் யோசித்து நமக்கு பெரியவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். ஆத்ம தத்துவத்தை பற்றி அறிவை நாம் பெற வேண்டுமென்றால் அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் தருகின்றார். ஏற்கனவே கொடுத்துருக்கார். இந்த இடத்துல ஆத்மாவை பற்றி அறியாமல் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த ஆத்மாவை பற்றி அறிவு வந்ததுன்னா இந்த ஆசையெல்லாம் சென்று விடும் சொல்கிறார். ஆக உபநிஷத்துல ஆத்மாவை பற்றி அறிவை கொடுக்க என்ன உபாயமெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த உபாயத்தை பயன்படுத்தி பகவான் இந்த 2 ஸ்லோகத்தில் ஆத்ம ஞானத்தையும் இங்கு தருகின்றார். எப்படி தருகின்றார் என்றால், ஆத்மா என்னும் நான் என்றும் அறிவு சொரூபமாக, ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக இருப்பது அல்லது இருப்பவன். ஆத்மாவானது எப்பொழுதும் அறிவு சொரூபமே. எது அறிவு சொரூபமாக என்றும் மாறாமல் இருக்குமோ அது ஆத்மா. உபநிஷத்துல பார்த்தோம் ஞானம். ஆமாம், ஞானம் பிரம்மன்றத்துல எல்லையற்ற பேரறிவு அப்படி சொல்லி பார்த்தோம் பாருங்க. அந்த அறிவு சொரூபமாக இருப்பதாகிய நான் என்றும் அறிவு சொரூபமே. அது ஸ்வயம் பிரகாசமாக அது தானே விளங்கி கொண்டுள்ளது. அது தானே விளங்கி கொண்டுள்ளது. அதை விளக்குவதற்கு இப்போ சூரியன் என்ன சொல்லுவோம்? சூரியனுடைய வெளிச்சம் அதுக்கு இயல்பானது.
சந்திரன் தான் அதை இருந்து வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ சூரியன் எப்படி அதனுடைய வெளிச்சமானது உஷ்ணமானது அதனுடைய இயல்போ எப்பொழுதும் அதுவே தானே ஒளிர்ந்து கொண்டுள்ளது, அதுபோல் இந்த ஆத்மா எப்பொழுதும் இயல்பாகவே அறிவு சொரூபம், ஞான சொரூபம். அதான் ஞானம் பிரம்மன் சொல்லி பார்த்தோம். பொதுவாக இந்த கட்டோபனிஷத்து அல்லது தைத்திரியம் இதெல்லாம் உபனிஷத்தை வரிசையாக பார்த்துக்கிட்டு பகவத்கீதையும் பார்த்தோம்னா அநேகமாக அங்கே வர கருத்துக்கள் அப்படியே சில நேரத்தில் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக பார்க்க முடியும். ஆத்மாவானது என்று அறிவு ஸ்வரூபமாக என்று சுயம் பிரகாச ஸ்வரூபமாக இருப்பது, எது அறிவு ஸ்வரூபமாக என்று மாறாமல் இருக்குமோ அது ஆத்மா. அறிவுக்குரிய விஷயம் வந்து செல்லும், ஆனால் அது விளக்குகின்ற அறிவு எப்பொழுதும் இருப்பது சொல்லி பார்த்தோம். அதே கருத்து தான் இங்கே அது ஞாபகப்படுத்துகிறது. ஆக இந்த ஆத்மா எதையெல்லாம் பிரகாசப்படுத்துகின்றது, விளக்கி கொண்டுள்ளது என்றால் நம்முடைய மனம், புத்தி, இந்திரியங்கள் இவைகளெல்லாம் ஆத்மாவுடைய இருப்பினால்தான் இவைகள் விளங்கி கொண்டுள்ளது. சூரிய பிரகாசமானது எப்படி எல்லா பொருள்களை நமக்கு காட்டி கொண்டிருக்கின்றதோ, இந்த விளக்கு வெளிச்சம் எப்படி அதனுள் இருக்கிற பொருள்களெல்லாம் நமக்கு விளக்கி காட்டுகின்றதோ, அதுபோல் ஆத்மாவுடைய இருப்பில் இந்த உடல், மனம், புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் என்ன ஆகின்றது, விளங்கி கொண்டுள்ளது, நமக்கு தெரிந்து கொண்டுள்ளது, செயல்பட்டு கொண்டுள்ளது. அதன் சக்தியை பெற்று அதுவும் என்ன பண்ணுகின்றது, உயிர்த்தன்மையுடன் தெரிந்து கொண்டுள்ளது. எப்படி நெருப்பில் போட்ட ஒரு இரும்பு குண்டானது ஒரு லெவலுக்கு உஷ்ணம் வரும்பொழுது அதுவும் நெருப்பை போல தகதக என்று தெரிந்து கொண்டிருக்குமோ அது போல. ஆக இந்த ஆத்மா எதையெல்லாம் பிரகாசப்படுத்துகின்றது, விளக்கி கொண்டுதல் உள்ள இது நாம் புரிஞ்சுக்கணும். இந்த கருத்தை நம்முடைய மனம், புத்தி, இந்திரியங்கள் இவைகளை பிரகாசப்படுத்துகின்றது. அதுதான் இந்த மனதிற்கும் கூட மனம் புத்திக்கு சக்தியை கொடுத்து கொண்டுள்ளது. பிறகு இந்த உலகத்தையே நமக்கு காட்டி கொடுத்து கொண்டுள்ளது. இப்போ சுயம் ஜோதின்னா இதில் இன்னொரு விஷயமும், சூரியன் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகின்றது. எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகின்ற சூரியனை எந்த வெளிச்சத்தில் பார்க்குறோம், அது அதன் வெளிச்சத்தில் அது தன்னையும் விளக்கி காட்டி கொண்டுள்ளது. அதுபோல் இந்த ஆத்மா சுயம் ஜோதி தான் அனைத்தையும் விளக்கி காட்டி கொண்டு தானும் விளங்கி கொண்டுள்ளது. பகவத்கீதையில் ஒரு இடத்துல வரும், இந்த சூரிய பிரகாசத்தை ஆகாசத்தை வச்சு இந்த ஆத்மா விளக்குற இடங்கள்லாம் ஒரு ரொம்ப நல்ல இடங்கள். அதெல்லாம் எப்படி சூரியன் சுயம் ஜோதியோ அது போல அங்கே சிருஷ்டியில் அப்புறம் சூரியனுக்கும் வெளிச்சம் எங்கேருந்து வந்து அது வேறு விஷயம். எப்போ உதாரணம் ஏகதேசம் தான், ஒரு லெவலில் தான் எடுத்தோம், அதுக்கு மேலே போகக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது உதாரணமாக இருக்க முடியாது, அது ஒரிஜினல் ஆகிடும். அதான் சொல்லுவாங்க உதாரணம் எப்பவுமே ஏகதேசம்னு சொல்லுவாங்க. ஏகதேசம் ஒரு விஷயத்துக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஆக அறியாமையினால் என்ன செய்துள்ளோம், ஸ்தூல சரீரம் வரை உள்ள அனாத்மாவை ஆத்மா என்று நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். என்ன தவறு நடந்து விட்டதா, இங்க ஆத்மாவிற்கும் அனாத்மாவிற்கும் கலந்து விடுதல் என்ற தவறு நடந்து விட்டது. கலப்படம் பண்ணிட்டோமா. எது பிரகாசப்படுத்துகின்றதோ, எது எல்லாவற்றையும், எது விளக்குகின்றதோ, எது எல்லாவற்றையும் அறிகிறதோ அதற்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க சாஸ்திரத்துல, திருக் சொல்லி சொல்லுவாங்க. திருக் சொல்லி சொன்னா அனைத்தையும் விளக்கி காட்டி கொண்டுள்ள அதை திருக் சொல்லுவாங்க. திருக் திடுக்கு இல்லை, திருக் திருக் திருஷ்ய விவேகம்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அதுபோல இங்க திருக் அறியப்படுகின்ற பொருளுக்கு திருஷ்யம் சொல்லி பேர். அறிவது திருக், அறியப்படும் பொருளுக்கு அந்த ஆப்ஜெக்டுக்கு திருஷ்யம், பார்க்கப்படுவது. திருக் திருஷ்ய விவேகம் அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆக பார்க்கப்படும் பொருளாக திருஷ்யமாக மனம் புத்தி இந்திரியங்கள் உடல் இவைகளை மனம் புத்தி இந்திரியங்கள் இவைகளை எல்லாம் உடலை சேர்த்து அதை திருஷ்யம் சொல்லுவேன்னா எல்லாம் நம்மால் பார்க்கப்படுகின்றது. இங்கே நான் திருக் ஸ்வரூபம் என்று புரிந்து விட்டால் இந்த குழப்பம்லாம் தீர்ந்துடுமா. நான் பார்க்கப்படும் பொருளிலே நான் பார்ப்பவனாக இருக்கின்றேன் என்ற அறிவு வரணும். அந்த பார்ப்பவனாகிய நான் ஆத்மா என்று புரிந்து விட்டால் அந்த குழப்பம்லாம் போயிடும். அந்த குழப்பத்தை பகவான் இந்த ஸ்லோகத்தில் நீக்குகின்றார். இந்த விவேகத்தை சரீரத்திரய விவேகம், பஞ்சகோச்ச விவேகம் என்று அழைக்கலாம். இது கட்டோபனிஷத்துல வருகின்றது. இதெல்லாம் கட்டோபனிஷத்துல பார்த்துருக்குறோம், இங்கே தான் பார்த்துருக்கோம். பார்த்தோம் இல்லையா கட்டோபனிஷத்து பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துடைய சாரம் என்ன, 5 கோஷங்கள் 3 சரீரங்கள், இவற்றுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா. பஞ்சகோச்ச விவேகம், அவஸ்தாத்திரய விவேகம், இது 3ம் செய்து
இதற்கு வெத்திரிக்தமான ஆத்மா நான் என்று புரிந்து கொள்கின்றோம். ஆக 5 கோஷங்கள் 3 சரீரங்கள், இவற்றுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா. இவைகளை எல்லாம் பிரகாசப்படுத்துவது உடல், மனம், புத்தி, இந்திரியம், உலகத்தை எல்லாம் பிரகாசப்படுத்துவது ஆத்மா என்று இங்கு பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். 3 சரீரம் என்னென்ன? காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் கண்ணுக்கு தெரியுது. சூக்ஷ்ம சரீரம் என்பது மனம். காரண சரீரம் என்பது இவைகளுக்கெல்லாம் காரணமாக எது இருக்குமோ அதுக்கு பேர் காரண சரீரம். இது ஒரு விளக்கம். அது ஸ்தூல சரீரம் தெரியுது, சூக்ஷ்ம சரீரம் மனம் சொல்லி அதுவும் தெரியுது. காரண சரீரம் தெரியலையே சொல்லி சொன்னா ஆழ்ந்த உறக்கத்துல நாம் எதில் இருக்கிறோமோ அந்த சரீரம் தான் காரண சரீரம். அதை பார்க்க முடியுமான்னா திடீர்னு எழுந்து பார்த்துடுறேன்னு சொல்லி சொன்னா சூக்ஷ்ம சரீரத்தை வந்துட்டுன்னு அர்த்தம். காரண சரீரம் எப்பவுமே பார்க்க முடியாது. அதனால காரணம். இப்போ கட்டடம் இருக்குது, பெரிய கட்டடம் இருக்குது. கட்டடத்தில் கடைக்கால் நம்ம பார்க்க முடியுமா? நல்லா முடிச்சு ஒழுங்காக பண்ண பிற்பாடு. அதுபோல் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு எது காரணமோ அது காரண சரீரம். அது எதில் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுதான் காரண சரீரம். ஆக இந்த 3 சரீரத்தை 5ஆக பிரிக்கிறாங்க. 5 கோஷம் சொல்கிறோம். 5 கோஷம் என்ன? கோஷம் என்றால் உரை. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 3 அவஸ்தைகளில் 5 கோஷங்கள். இந்த விவேகத்தை செய்து நமக்கு ஆத்மாவை விளக்கி காட்டுகின்ற ஒரு முறை இருக்கு, மெத்தட் இருக்கு. ஆக அதை படிப்படியாக இவைகள் நான் இல்லை என்று நீக்கி ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். பாராதி பூதம் நீ இல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ இல்லை. அப்போ நான் யார் தான் என்றார்? இவை அனைத்துள்ளும் ஊடுருவி உள்ள உணர்வாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அதுவே நீ. பாராதி பூத்தம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. தாய்மன்னர் பாடல் ஆனந்த கழிப்பில் வரக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப அழகான ஒரு பாடல் வருகிறது. ஆக திடீரென்று நாம அதை நேரடியாக அப்படியே எனக்கு ஒரே நாளில் தெரிஞ்சிடுமா புரிஞ்சிடுமான்னா படிப்படியாக இந்த மனதிலே இந்த படிகளை கடந்து நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும். ஆக திடீரென்று கர்ம யோகத்திலிருந்து பகவான் ஆத்மாவை பற்றி ஏன் சொல்லுகின்றார் என்றால் ஆசையை ஜெயிப்பதற்கு உபாயமாக இருக்கவே இது சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். இந்திரியாணி பரான் யாகுகு. இந்திரியாணி 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். பராணி சொல்லி சொன்னா பரான் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது. முதல் அர்த்தம் மேலானது. இந்த பரக என்ற வார்த்தைக்கு அந்தந்த இடத்துல நாம் அர்த்தங்களை வச்சு அந்த வார்த்தைகளோடு விஷயங்களை சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். இதற்கு பல அர்த்தம் இருக்கின்றது. முதல் அர்த்தம் மேலானது. ஆகுகு என்று சொல்கிறார்கள். யார் சொல்றாங்க? ரிஷிகள், ஞானிகள் சொல்லுகின்றார் என்று பகவான் விட்டுட்டார். நாம சொல்றோம். யார் சொல்லுவாங்க? ரிஷிகள், ஞானிகள், அதை உணர்ந்தவர்கள் இவ்விதம் கூறுகின்றார்கள். என்னவென்று? இந்திரியங்கள் மேலானது. எதை காட்டிலும்? இந்த உடலை, சரீரத்தை காட்டிலும், தேகத்தை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானது. இந்த சரீரம் ஜடமானது, ஸ்தூல சரீரம். இந்த ஜடமான ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானது. அடுத்த வரி பாருங்க. இந்திரியபிய பரம் மனக. இந்த இந்திரியங்களை காட்டிலும் பரம் மனக என்றால் மனம் மேலானது. ஸ்தூல சரீரத்தை விட இந்திரியங்கள் மேலானது, ஸ்தூல இந்திரியங்களை விட மனம் மேலானது, அதை விட உயர்ந்தது, மேலானது. ஆக முதல் இது அர்த்தம் என்னன்னா, அர்த்தத்தை பார்த்துட்டு மறுபடியும் விளக்கத்துக்கு போகலாம். முதல் அர்த்தத்தை பார்த்துடுறோம். இந்திரியபியக, இந்திரியங்களை காட்டிலும் பரம் மேலானது. எது? மனக, மனம். இனி மனசக து. து என்றால் அதை காட்டிலும். எதை காட்டிலும்? இந்திரியங்களை காட்டிலும். இங்க மனம் சொன்னார்ல, அதில் மனதை காட்டிலும். மனதை காட்டிலும் பரா புத்திகி, புத்தியானது மேலானது. யக புத்தேக பரத சக, புத்தியை காட்டிலும் அவன் மேலானவன். அவன் என்று இங்கு பகவான் சொல்லுவது ஆத்மாவை குறிக்கும் வார்த்தை. அதை இந்த ஸ்லோகத்தை சொல்லலை, அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறார். ஆனால் நாம் இங்கே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம்.
ஆக உடலை விட இந்திரியம் மேலானது, இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது, மனதை விட புத்தி மேலானது, புத்தியை விட மேலானது உயர்வானது ஆத்மா. அவன் சொல்றார். அவன் என்றால் ஆத்மா. இந்த சைவ சித்தாந்தத்துல சிவஞான போதத்துல அவன் அவள் அது வேணும் மூவினவையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதிரி என்பனார் புலவர். இது முதல் பாடல். ஆமா, மெய்கண்டார் எழுதுந்தல. ஆமா, அதுவும் ரொம்ப சுருக்கம், ரொம்ப குறைஞ்ச ஸ்லோகம் தான், பாடல்கள் தான், ரொம்ப அழகா சொல்லி இருப்பார். அதுபோல இங்கே அவன் சொல்லி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திடுறார். அவன் சொல்லி சொன்னா ஆத்மாவை குறிப்பது. சைவ சித்தாந்த வகுப்பு ரொம்ப அழகா ஆரம்பிச்சு அதுவும் பண்றாங்க. அதாவது சமயம் சொல்லி சொன்னா வெறும் இந்த வாழ்த்துக்கள் இதிலோட நின்றுடக்கூடாது. அதுக்கென்று ஒரு பேஸ் இருக்கணும். அதுதான் சமயத்தை என்றுமே வலிமையா கட்டி காக்கும். ஒரு முறையான ஒரு சிஸ்டமேட்டிக் டீச்சிங் மெத்தட் வேதாந்தத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சைவ சித்தாந்தம் இருந்திருக்கலாம், நடுவு விட்டு போச்சு. இப்போ தருமபுர ஆதினம், திருவாவூர் ஆதினம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் முதல் கோர்ஸில் அழகாக பெரிய நிலத்தை படித்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. முதல் ஒரு வருஷத்தில் சைவ சித்தாந்தம் எல்லாம் புலவர். அப்புறம் 2வது வருஷம் சைவ சித்தாந்த பெரும் புலவர். புலவரோ ஏதோ ஒன்று, ரெண்டு ஒன்று தான். புலவரம் ஒன்று தான், புழுவரம் ஒன்று தான். ஆமாம், புலவர் சொன்னதும் பொய்யேன்னு. புலவர்கள்லாம் பொய்யர்கள் ஒரு வகையில், உண்மையிலே இல்லை, முழுமையாக இல்லை. நல்லதாக இருக்குது ஒரு சிஸ்டமாக. சமய தத்துவம், சமய இலக்கியம், பிற சமய ஒப்பீடு அதெல்லாம் ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அனைத்துலக சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரி சென்னையில் நடந்தது. அதெல்லாம் படித்த ஞாபகம். அதனால தான் அவன் அவள் அது வேணும் மூவினையும் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதா அந்த மாதிரி என்பனார் புலவர் அதெல்லாம் சொல்லி வரும். நல்லா தான். யக புத்தேக பரதக சொல்லி சொன்னா பரக யக யார் இது என்ற அந்த வார்த்தை ஆத்மாவை குறிப்பது. யார் என்றால் புத்தேக புத்தியை காட்டிலும் பரதக மேலானவரோ சக அவர்தான் ஆத்மா. இதன் பொருள் என்ன? இந்திரியங்கள் மேலானது, இந்திரியத்தை காட்டும் மனம் மேலானது, மனதை காட்டும் புத்தி மேலானது, புத்தியை விட மேலாக யார் இருக்கிறார்களோ அதுதான் உண்மை, அதுதான் ஆத்மா. அதாவது இப்போ இந்த சமயங்கள்லாம் நம்ம படித்தாதான் இதனுடைய விசேஷமே புரியும். அதுக்கு இருக்கக்கூடிய பேதத்தை புரிஞ்சிருந்தா எது சரின்னு மனசில் ஒரு கேட்சிங் கிடைக்கும். அது அப்போ உட்கார்ந்து புத்தியை விட மேலாக யார் இருக்கிறார்கள் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறோம். அதுதான் ஆத்மா, உண்மை அதுதான். இதில் நான் என்று சொல்லும் பொழுது இந்த நான் எதுவரை போயிருக்கின்றது? நான் சொல்கிறேன், நான் இருக்கே இது எதுவரை போயிருக்குன்னா ஸ்தூல சரீரம் வரை சென்றுள்ளது. ஸ்தூல சரீரம் வரை நான் சொல்கிறோம். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அப்பாற்பட்டு என்ன சொல்லுவோம்? என்னுடையது சொல்லுவோம். இந்த உடல் வரை நான் சொல்லுவோம். உடலுக்கு அப்பாற்பட்ட மற்றதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லுவோம். இந்த உடல் வரை அகம் இதி பாவம், அகங்காரம். இந்த உடலுக்கு அப்பாற்பட்டது மீது மமகாரம். இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப அழகாக சொல்றார். இந்த நான் என்பதை ஒவ்வொரு படியாக இருந்து கடந்து வர வேண்டும். முதல் நான் என்னும் பொழுது இந்த ஸ்தூல உடலில் இருந்து நானை இந்திரியத்துக்கு எடுத்து செல்கின்றோம். அப்போ உடலை விட இந்திரியம் மேலானது. அந்த அர்த்தத்தில் தான் இங்க சொல்றார். பரக என்பது மேலானது. மேலானது சொன்னா பல அர்த்தம் இங்க பார்க்க போகின்றோம். இப்படியே ஒவ்வொன்றாக சென்று புரிந்து உடல், இந்திரியம், மனது, புத்தி, கடைசியில எங்க போயிருக்க போறோம்னா ஆத்மா. இப்படி ஒண்ணு கடந்து செல்வது, புரிந்து செல்வது. அப்போ முதலில் ஸ்தூல சரீரம். ஏன்? நம்முடைய புத்தி ஸ்தூல சரீரத்தில் தான் நான் என்ற எண்ணத்தை வைத்துள்ளது. நான் தானே சொல்றோம். எதுனா ஒன்று ஆமாங்க நான் தாங்க அது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நான் என்பது ஸ்தூல சரீரத்தை தான் சொல்றோம். பரு உடல் சொல்றோம். அந்த ஒரு சரீரம் தான். அந்த ஸ்தூல சரீரத்தை நம்ம விடுபடணும்னு சொன்னா அதை விட கொஞ்சம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்திரியங்களை நான் சொல்லி அந்த இடத்துல மனசு போகுது. இல்லை அதை அப்படி மாற்றி வைக்கணுமா? மேலானது என்றால் இங்கே உடலை விட ஸ்தூல சரீரத்தை விட இந்திரியம் மேலானது சொன்ன இந்த இடத்துல அந்த பரகு என்ற வார்த்தைக்கு சூக்ஷமமானது ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்தூல உடலை விட இந்திரியமானது கொஞ்சம் சூக்ஷமானது தானே. ஸ்தூல உடல் நல்ல சாலிட தெரியுது. இந்திரியங்கள் என்ன? அது கொஞ்சம் சூக்ஷமானதா இருக்கு.
ஆக முதலில் பரம் என்பதற்கு உடலை விட இந்திரியம் கொஞ்சம் சூக்ஷமானது. இரண்டாவது அர்த்தம் பாருங்க, பரம் சொல்லி சொன்னா வியாபி, அதிகமான இடத்தில் வியாபிப்பது. உடலை விட இந்திரியங்கள் அதிகமாக வியாபித்துள்ளது. இந்த உடல் ஒரு இடத்துல தான் இருக்கு, ஆனா இந்த இந்திரியம் என்ன பண்ணுது, கண்ணால் காதால்லாம் எவ்வளவு தூரத்தை வியாபித்து விஷயங்களை அறிகின்றது. எங்கேயோ சத்தம் கேட்குது, நம்ம சொல்றோம் என்ன பாருன்னு சொல்றோம், எவ்வளவு தூரம் கண்ணு பார்க்குது, அப்ப வியாபிக்கிறது இல்லையா. அப்ப இந்த பரம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல வியாபிப்பது, வியாபகத்துவம், அதிகமாக வியாபிக்கின்றது. மூணாவது பொருள் பரக என்பதற்கு மேலானதுல அந்தஸ்தக, அருகில் இருப்பது, பக்கத்தில் சொல்லி அர்த்தம். ஆத்மாவுக்கு அருகில் என்ன இருக்கிறது, ரொம்ப அழகா சொல்றார். இந்த சூக்ஷமம் வியாபி அந்தஸ்தக மூணு பொருள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக ஆத்மா பல பொருள்களை பிரகாசப்படுத்துகின்றது. அப்படி உடலை இந்திரியத்தையும் இந்த ஆத்மா பிரகாசப்படுத்துகின்றது. ஆகவே நான் என்ற அபிமானத்தை இந்திரியத்துக்கு கொண்டு வரோம். உடலிலிருந்து இந்திரியத்துக்கு வரணும், இந்திரியத்திலிருந்து மனசுக்கு வரணும், மனதிலிருந்து நாம் என்ன பண்ணணும், புத்திக்கு கொண்டு வர வேண்டும். உடலை விட இந்திரியம் சூக்ஷமானது, அதிகமாக வியாபித்துள்ளது, அருகில் உள்ளது. அடுத்து இந்திரியத்தை விட மனம் சூக்ஷமானது, அதிகம் வியாபிப்பது, அருகில் உள்ளது. அடுத்து மனதை விட புத்தி சூக்ஷமானது, அதிகம் வியாபித்துள்ளது, அருகில் உள்ளது. எதற்கு அருகில் இந்த இடத்துல, புத்திக்கு அடுத்து அவன் சொல்லிட்டார், ஆத்மாவின் அருகில். மூணு அர்த்தம் பார்க்கிறோம் பரக என்ற சொல்லுக்கு. எதற்காக என்றால் இப்படி சொல்லி புரிந்து ஒன்றிலிருந்து ஒன்றில் அபிமானத்தை விட்டு ஆத்மாவின் அருகில் வந்து விட. அதனால தான் சொல்லுவோம், இந்த ஆத்மா இருக்கே ஜீரோ டிஸ்டன்ஸ். ஜீரோ டிஸ்டன்ஸ்னா என்ன, தூரம் இல்லாத தூரம் சொல்லி அர்த்தம். ஆமாம், இந்த சட்டசேவை பாருங்க மட்டும் ஜீரோ அவர் சொல்லுவாங்க. அது போல தூரம் இல்லாத தூரம். எதற்கு, ஆத்மாவிற்கு எனக்கு எவ்வளோ தூரம், தூரமே இல்லை. ஜீரோ டிஸ்டன்ஸ் என்னதுன்னா தூரமே இல்லை. பிரத்யேக ஆத்மான்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவோம். எனக்கு மிக 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 அருகில் இருப்பது எதுன்னா நான் யார், ஆத்மா. அருகில் என்பது நமக்கு விளக்கி காட்டுவதாக சொல்ற வார்த்தையை தவிர அதுக்காக கிட்டக இப்படி இருக்கு அப்படிலாம் அர்த்தம் இல்லை. நானாக இருக்குன்னு தான் அங்கே அர்த்தம், எனக்கு வேறாக இல்லை என்பது அர்த்தம். ஆக இந்திரியத்தை காட்டிலும் ஆத்மாவிற்கு அருகில் எது இருக்கின்றால் மனம்தான். காரணம், இந்திரியம் மனதை சார்ந்துதான் செயல்படுகின்றது. ஆக இந்திரியத்தை காட்டின மனம் ஆத்மாவின் அருகில் உள்ளது. மனம் மேலும் அதிகமாக வியாபிக்கின்றது, சூக்ஷமாக இருக்கின்றது. பாருங்களேன், கண்ணு பார்க்குற தூரம் எத்தனை தூரம் தான் தெரியும். மனசு எங்கன்னா அமெரிக்கா போயாச்சு, இப்போ ஆமாம் சிங்கப்பூர் போயாச்சு, பிஎம் அங்கே இருக்கிறாரு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வந்துடுச்சு. மனசு எவ்வளோ தூரம் போயிடுச்சு பாருங்க. அப்போது இந்திரியத்தை காட்டின மனசு இன்னும் வியாபிக்கிறது. அந்த சராசரெல்லாம் எல்லாம் புரிஞ்சு வச்செல்லாம் போயிடுது, நினச்ச மாத்திரத்தில் போயிடுது. அதான் வாயு வேகம் மனோவேகன்றாங்க பாருங்க. வாயு கூட இல்லை, மனம்தான் வேகம் அதை விட. இனி அடுத்தது புத்தி. மனதிற்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கின்றது, மனதின் அருகில் இருக்கு புத்தி. ஆனால் புத்தியின் அருகில் என்ன இருக்குன்னா ஆத்மா. அதாவது உடலை விட, ஆமா ஆத்மா கொஞ்சம் தூரம் இருக்கு, உடலை விட இந்திரியம். அப்போ கொஞ்சம் கிட்டக்கு வந்துட்டோம். இந்திரியத்தை விட மனம், அப்போ என்ன கொஞ்சம் கிட்டக்கு வந்துட்டோம் ஆத்மாவுக்கு. மனதை விட புத்திக்கு வந்துட்டோம், கொஞ்சம் கிட்டக்கு வந்துட்டோம். அவர் புத்தி பக்கத்தில் என்ன இருக்கு, பக்கத்து வீடுங்க என்ற பாருங்க. 5 வீடு சொல்லி அந்த வீடு தாங்க பக்கத்து வீடு சொல்லி, அது போல் ஒன்று ஒன்றா அப்படி வரணும் ஆயிடுது. ரொம்ப அழகான ஒரு மெத்தேடு தான். எத்தனை மெத்தட்லையாவது பெரிய கண்ணை நினைக்கிறாங்க. சாஸ்திரம் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறதுனா ஆத்மாவை புரிய வச்சுன்னு சொல்கிறது. நீ எத்தனை மெத்தட் சொன்னால் நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன், நான் கவனமே கொடுக்க மாட்டேன். வாத்தியார் எவ்வளோ பாடம் சொல்லி கொடுத்தா எப்படியோ படிக்க வச்சு அவனை ஒரு ஆள் ஆக்குன்னு நினைக்கிறாரு வாத்தியார். அவனை மாற்றலாதான் என்ன பண்ணுறது. கொஞ்சம் கிரேஸ் மார்க்கும் போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. எதனா எழுதியிருந்தானே கிரேஸ் மார்க் போட முடியும், வெறும் ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டு வந்தால் என்ன மார்க் போட முடியும். வாத்தியார் சொல்லி ஏதோ கேள்வியாவது அப்படியே எழுதி வைடு, அப்போ நான் மார்க் போடுறேன். ஆமா, வாத்தியார் சும்மா மார்க் போட முடியாது, அவர் போடுறது எல்லாம் இருக்கணும் இல்லை. அப்போ உடலை விட இந்திரியம், இந்திரியத்தை விட மனம், மனதை விட புத்தி, புத்தியைக்கு அடுத்து ஆத்மா இருக்கின்றது. அருகில் அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருவது போல புத்தியானது மனதை விட அதிகமாக வியாபிக்கின்றது. இவ்வாறு கூறுவதன் பொருள் என்னவென்றால், என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆத்மாவை ஒரே படியில் புரிந்து கொள்ள முடியாது.
படிப்படியாக நாம் இந்த அபிமானத்தை ஒன்றிலிருந்து ஒன்றை நாம் விட்டு வர வேண்டும். இவைகள் எல்லாம் நான் இல்லை என்று அபிமானத்தை விட்டு வருவதற்கு பகவான் இப்படி படிப்படியாக சொல்லுகின்றார். அதற்காக பயன்படுத்தின வார்த்தை பரக. ஆமா, வெளியில் தெரிகின்ற சரீரத்தை காட்டிலும் இந்திரியமானது சூக்ஷ்மமானது, மேலானது, அதிக வியாபகம் உள்ளது. இந்திரியத்தை காட்ட மனம் மேலானது, சூக்ஷ்மமானது, அதிகம் வியாபிப்பது. மனதை காட்டிலும் புத்தியானது அதிக சூக்ஷ்மமானது, வியாபிப்பது, அருகில் உள்ளது. புத்தியை காட்ட எது மேலாக இருக்கின்றதோ அதை என்ன சொல்ற, சக அது ஆத்மாவாக இருக்கின்றது. ஆத்மா என்று இங்கு சொல்லவில்லை, அடுத்த ஆத்மா என்று பகவான் சொல்ல போகின்றார். அதுவே தத்துவமாக இருக்கின்றது. ஆக இதோட சாரம் என்ன? பஞ்சகோச்ச விவேகம் அல்லது ஷரீரத்திரை விவேகம் அல்லது ஆத்ம அனாத்ம விவேகம் அல்லது திருக் திருஷ்ய விவேகம். அவ்வளவுதான். இத்தனை விவேகங்கள் இருக்கு. இத்தனை விவேகத்தின் மூலமாக, இந்த டிவைஸ் மூலமாக நமக்கு உண்மையை உணர்த்துவதற்கு சாஸ்திரமானது முயற்சி செய்கின்றது. ஆக ஆத்மாவிலிருந்து அனாத்மாவை பிரித்து கொண்டே வந்து இவைகள் எல்லாம் நான் இல்லை என்று நீக்கி இவைகளுக்கு சாட்சியாக இருப்பவன் நான் என்ற ஞானத்தை நாம் அடைய வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்திலும் பகவான் இதே கருத்து சொல்கின்றார். 43வது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு ஸ்லோகம். ஏவம் புத்தே பரம் பூத்வா சம்ஸ்தப்யாத்மான ஆத்மனா ஜகி சதுஷம் மகாபாகோ காமரூபம் துராசதம். ஏவம் புத்தே பரம் பூத்வா சம்ஸ்தப்யாத்மான ஆத்மனா ஜகி சதுஷம் மகாபாகோ காமரூபம் துராசதம். சென்ற ஸ்லோகத்திலே 42வது ஸ்லோகத்திலே ஆத்மாவானது அனாத்மாவை காட்டிலும் மேலானது, வேறானது என்று படிப்படியாக சொன்னார். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரணும். மனம் புத்தி இந்திரியங்களெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் தானே, அப்ப எப்படி ஒன்று ஆத்மாவின் அருகிலும் ஆத்மாவின் தொலைவிலும் இருக்கின்றது என்று எப்படி பகவானால் இப்படி சொல்ல முடியும்? எல்லாம் சூக்ஷ்மமானது. சூக்ஷ்மத்தில் என்ன தூர சமீபம்னு சொல்ல முடியும்? உண்மையில் இங்கு அருகில் என்பது டிஸ்டன்ஸை, தூரத்தை வைத்து அந்த அர்த்தத்தில் பகவான் இங்கு சொல்லவில்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அபிமானத்தை வைத்தே இங்கு இப்படி சொல்லுகின்றார். இதுதான் இங்க அபிமானம். நமக்கு முதல்ல உடல் மேல அபிமானம் இருக்கு, பிறகு இந்திரியங்கள், பிறகு மனதில், பிறகு புத்தியில. ஆத்மால அபிமானம் இல்லவே இல்லை. அது அபிமானம் நம்ம வேற மாதிரி எடுத்துக்கூடாது. ரொம்ப அபிமானத்தோட இருக்கு, அந்த அர்த்தம் இல்லை. அது மேல நமக்கு எண்ணமே இல்லை, அதை பற்றி தாட்டே இல்லை, நான் என்ற எண்ணமே இல்லை. ஆக இது இங்க அபிமானத்தை வைத்து சொல்லுகின்றது தவிர அளவை வைத்து சொல்லவில்லை. முதலில் ஒருவன் ஸ்தூல சரீரத்தில் வைத்துள்ள அபிமானத்தை தான் அவன் தியாகம் செய்ய வேண்டும், தியாகம் செய்ய முடியும். அதற்கு அடுத்து இந்திரியத்தில் உள்ள அபிமானத்தை தியாகம் செய்ய வேண்டும், தியாகம் செய்ய முடியும். அடுத்து இந்திரியத்தின் அடுத்துள்ள மனதை தியாகம் செய்ய வேண்டும், தியாகம் செய்ய முடியும். அடுத்து புத்தியை தியாகம் செய்ய வேண்டும், தியாகம் செய்ய முடியும். அப்படி படிப்படியாகத்தான் தியாகம் செய்ய வேண்டும், தியாகம் நடைபெறும். எடுத்த உடனே ஆத்மாவில நான் அபிமானம் வந்துடுச்சு இதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா எவ்வளவு சீக்கிரம் அப்படி சொன்னோமோ அவ்வளவு சீக்கிரம் அதில் போய் ஒட்டிக்கும். அதனால படிப்படியாக சாஸ்திரமானது அழகா சொல்லிது. அதனால தான் சொல்லணும், சாஸ்திரமானது ஒரு சராசரி சாதகனுக்கு படிப்படியாக சொல்லி புரிய வைக்கின்ற அழகான வேலையை செய்யும். சில மகான்கள், சில பெரியோர்கள்லாம் இருக்கிறார்கள், எடுத்த உடனே ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டதாக. அவர்கள் அது தப்பு இல்லை. அவங்க எப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஜென்மத்தை படிக்கவே இல்லைன்னா அவர்களாம் யோக பிரஷ்டர்கள். ஏதோ பல ஜென்மாக்களை செய்து எங்கேயோ ஒரு இடத்த விட்ட குறை தொட்ட குறை இருக்கும். அதற்கு ஒரு சூழ்நிலை வந்த உடனே என்ன, அந்த சூழ்நிலை அவர்களை மலரச் செய்து விடுகின்றது. அவ்வளோதான். அதெல்லாம் ஒடுங்கி இருக்கு. ஒரு சூழ்நிலை வரணும். பட்டினத்தாருக்கு காதருந்த ஊசியம் உடனே நமக்கு தான் எத்தனை இடம் சொல்லியிருக்கான், நமக்கு வந்துடுச்சா என்ன? ரமண மகரிஷி செத்து தொலைன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வெறும் வெங்கட்ரமணன்னு ரமண மகரிஷியை மாத்திச்சு. நம்மளே தான் எத்தனை இடம் சொல்லியிருக்கிறாங்க. செத்து தொலைன்னா சாகிறது எது, எது செத்து தொலைகிறது?
இறப்புக்கு பிற்பாடு என்ன? முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையை வேறு மாதிரி மலர்ந்து விட்டது. அதனால இப்படி தான் படிப்படியாக தான் நம்மளால் விட முடியும். அப்படி தான் தியாகம் பண்ணணும். சாஸ்திரமானது படிப்படியாக நம்மை அதுக்காக சொல்லணும், அழைத்து செல்கின்றது. மெதுவாக வேத மாதா கருணையோடு தன்னுடைய குழந்தையே கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு எது இடத்துல நமக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ காட்டி விட்டு தன்னையே மறைத்து கொண்டு, நீ இப்பொழுது என்ன சுதந்திரன், நீயே நீயாக இருப்பவன் தெரிஞ்சு கொன்ற. அதுதான் சாஸ்திரத்தின வேலை. மற்றவங்களாம் அசாதாரணமாக அந்த பெரியவர்கள் மகான்கள் அவர்கள் யோக பிரக்டர்கள். அதுக்கும் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்கிறது. ஏன் அவர்களுக்கு மட்டும் அப்படின்னா, அவர்கள் முற்பிறவிலே ஏதோ காரணத்தினால் அந்த ஞான நிஷ்டை கூடாமல் ஜீவன் முக்தனாகாமல் பிராரப்த முடிவில் ஏதோ வினையினுடைய காரணத்தினால் பிரதிபந்தத்தினால் தடைகள் இருந்தது. அடுத்து இந்த பிறவியில் அந்த தடைகள் நீங்கிய உடனே அவர்களுக்கு என்ன ஸ்டேஜில் முந்தி விட்டாங்க. எழுமையும் ஏமாப்புடைத்து சொல்கிறார் திருவள்ளுவர். ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமை ஏமாப்புடைத்து. இந்த அர்த்தம் தான். ஒரு தடவை நான் படித்த இந்த படிப்பு, இந்த விஷயங்கள் செய்த சாதனங்கள்லாம் வீணாக போகிறதில்லை. அந்த பிறவியில் நிறைவு பெறணும், அடுத்த பிறவியில் தொடங்கிவிடும். அதுக்காக பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே யோக பிரக்டதுவில் அதாவது க்ரீன் கார்டு கொடுத்துட்றார். ஆமாம், சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கு முன்னே எல்லோ கார்டு க்ரீன் கார்டு ஏதோ நிச்சயமாக அடுத்த பிறகு உனக்கு மனுஷ பிறகு தான், அந்த இடத்த எங்கே விட்டு அங்கேருந்து தொடர்ந்துடுன்னு சொல்கிறார். ஏன்னா அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்கலாம், பகவானே இந்த உலகத்தில் இருக்கவங்க போல நான் வாழாமல் உன்னை நம்பி இந்த சாதனங்கள்லாம் செய்துட்டு பிற்பாடு அதிலே நிறைவு பெறல, இதிலே முழுமை அடையல, இதில் இந்த உலக வாழ்க்கையில் ஐயோ எண்ணத்தை விட்டுட்டு வந்துட்டு ஒரு எண்ணம் இருக்குது, இங்கே நிறைவு பெறல, அப்படிப்பட்டவனுடைய கதி என்ன சொன்னால் பகவான் ரொம்ப அழகாக சொன்ன விஷயம் தான் இந்த யோக பிரஷ்டம். எல்லாம் கீதையில் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். கேரண்டி கார்டு கொடுத்து விட்றாரு. அதனால் நம்ம செய்கிற இதெல்லாம் வீணாக போச்சே, நான் அப்படியாவது இருந்து அவங்களோட போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதெல்லாம் பார்த்து வந்திருக்கலாமே, அதனால அது ஆசிரமத்துக்கு போய் கிளாஸ்னு உட்காந்துட்டு இல்லை தத்துவ போத படிச்சு இல்லை உபநிஷத்து படித்தேன்னு அதெல்லாம் வீணா, நானே உட்காந்து அது இது பார்க்காம ஏதோ கண்ணு மூடி உட்காந்து ஆத்ம தத்துவத்தெலாம் சிந்தனை பண்ணினேன், வீணாக போச்சானா? இல்லை, நாம் நினைக்க மாட்டோம். பொதுவாக அப்படி நினைக்கிறவங்களுக்கு பகவான் சொல்கிற வார்த்தை அது. ஆக சாஸ்திரமானது படிப்படியாக கூற மேலானது அல்லது பக்கத்தில் இருக்கின்றது என்பது டிஸ்டன்ஸை குறித்து சொல்லவில்லை. படிப்படியாக ஒவ்வொரு படியாக அழைத்து செல்வது அதனுடைய நோக்கம். ஆக நம்முடைய அறிவில் படிப்படியாகத்தான் ஆசைகளை அபிமானத்தை விட முடியும். படிப்படியாகத்தான் தாண்ட முடியும். எவ்வளோ பெரிய கோபுரமாக இருந்தாலும் படிப்படியாக படி ஏறி தான் 1000 படிக்கு மேலே பகவான் இருந்தாலும் ஒவ்வொரு படியாக தான் ஏறி பார்க்க முடியும். அதுக்கு தான் படி போட்டிருக்கு. ஆக இந்த கிரமம் சாஸ்திரத்தில் பேசப்படுகின்றது. ஏன்னா நம்ம படிக்கிற சாஸ்திரமானது எப்படி நம்ம அழைத்து செல்கின்றது என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அதனால் நடுவு ஞாபகம் வர விஷயங்களை பார்த்துடுறோம். இனி பகவான் முடிக்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏவம் புத்தேகே பரம் பூத்வா. ஏவம் இவ்விதத்தில் சென்ற ஸ்லோகத்தில் சொன்னபடி புத்தேகே பரம், புத்தியை காட்டிலும் மேலாக, பரம் மேலாக, எதிரென்றால் புத்வா என்றால் அறிந்து, ஏவம் புத்தேக இப்படி அறிந்து, யாரை அறிந்து? ஆத்மாவை என்று நாம் சேர்த்து கொள்ளணும், சப்ளை பண்ணிக்கணும். புத்தியை விட மேலாக ஆத்மாவை நாம் என்று அறிந்து கொண்டால், இதற்கெல்லாம் சாட்சியாக ஆத்ம தத்துவம் இருக்கின்றது என்று அறிந்து, இதிலிருந்து தெரிவது நமக்கு என்னவா? புத்தியில், மனதில், இந்திரியத்தில் நான் என்ற அபிமானம் இருந்தால் அதனுடைய தர்மங்கள் எல்லாம் என்னை சார்ந்ததாக ஆகின்றது. அதில் அபிமானம் இல்லை என்றால் அதனுடைய தர்மங்கள் எல்லாம் என்னுடைய தர்மம் இல்லை. அது எப்படி சொன்னார்? நம்ம ஒரு கார் வாங்கினோம், அந்த கார் பழுதாகிடுறது. அது பழுதான ரிப்பேர் ஆனால் என்ன ஆகின்றது? நானே ரிப்பேர் ஆனப்போல் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது. அந்த காரில் எதனா கீறல் விழுந்தால் என்னோட உடல்லே ஏதோ கீறல் விழுந்தாப்போல் ஒரு எண்ணம் வந்துடுது. அதற்கு ஏற்படுகின்ற குறைகள் எல்லாம் நமக்கு வந்ததாக நாம் வருந்துகின்றோம். காரு சரியாக ஓடலைன்னா நம்ம மனசு சரியாக ஓடுறதில்லை. சும்மா காரை சொல்கிறோம், இது எதுனா வச்சுக்கலாம், அவங்களுக்கு அபிமானம் இருக்கிறது. அதை விட்ட பிறகு என்னென்ன, அதுக்கு என்ன வந்தால் அப்பா நான் ஏற்கனவே விற்றுட்டேன், ஃப்ரீ ஆகிட்டுறோம் இல்லையா? காரணம் அது மேலே இருந்த அபிமானம். அதை விட்ட பிறகு அதற்கு என்ன குறை நேர்ந்தாலும் அது நம்மை பாதிப்பதில்லை. அது நம்முடைய குறைகளாக நமக்கு தெரிவதில்லை. அது யாருடைய குறையாகின்றது? வாங்கினவனுடைய குறையாகின்றது. அது அவனுக்கு போயிடுறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? குறை இருப்பது துக்கத்துக்கு காரணம் இல்லை. இன்னொரு கருத்து பாருங்க இந்த இடத்துல, அங்கங்கே வாய்ப்பு கிடைச்சா அதெல்லாம் பார்த்துடணும். குறை இருப்பது மட்டும் துக்கத்துக்கு காரணம் இல்லை. அந்த குறை உள்ள ஒன்றில் நான் என்கின்ற அபிமானம் இருக்க, அதுதான் நம்முடைய துயரத்துக்கு காரணம். என்னது?
குறை இருப்பது துக்க காரணம் இல்லை, அந்த குறையுள்ள பொருளை நான் என்று அபிமானம் வைக்கின்ற அதனால்தான் அதுதான் நம்முடைய துக்கத்துக்கு துயரத்துக்கு காரணம். நான் சொன்னார், ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை வந்தால் அது மேலே வச்ச அபிமானம், அந்த ஏதோ குறை அது பெரிய காரணம் இல்லை, அந்த வீடு என்னுடையது நான் நினைக்கிறதுனால. அப்போ என்னுடைய நினைக்கூடாது, நான் நினைக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது இதுதான் காரணம் தெரிஞ்சுக்கோ. ஒரு கிராக் வந்தால் நம்ம மேலே கிராக் வந்ததுதான் நாம் கிராக் ஆகிட்டோம். ஆமாம், அதை விட்டால் என்ன ஆனாலும் நமக்கு என்னென்ன ஸ்தித பிரஜனா இருப்பாங்க மட்டும். எப்போ அது நம்முடையது இல்லை இல்லையா, அப்போ ஸ்தித பிரஜனா ஆகிடும், ஒரு விதமான வருத்தம் இருக்காது. அது போல நம்முடைய உடல், இந்திரிய, மனம், புத்திகளும் இதெல்லாம் வருகின்றதாம். அதனால்தான் நம்முடைய உடலை யாராவது குறை சொன்னால் வருத்தம், கோபம் வருகின்றது. நம்முடைய புத்தியை யாராவது குறை சொன்னால், புத்தி இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோபம் வருகின்றது. காரணம் என்ன? அதில் நாம் நான் என்கின்ற அபிமானத்தை வைத்துள்ள காரணத்தினால். நாம் எடுத்த முடிவை ஒருவர் குறை சொன்னால் கோபம் வருது. எப்போ கோபம் வராதுன்னா, உண்மைதான்பா, இந்த புத்தியே நான் இல்லை, ஏதோ பகவான் கொடுத்துருக்கிறார், அதை வச்சிருக்கேன், அதில் சில சமயம் சரியாக நடக்கும், சில சமயம் தவறான அபிப்பிராயம் வந்துவிடும் இல்லையா. ஆக புத்தியை ஒரு ஆப்ஜெக்டாக, பொருளாக பார்க்கும் பொழுது, நமக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக பார்க்கும் பொழுது அதைத்தானே குறை சொல்கின்றார்கள். என்னை குறை சொல்லவில்லையே என்று என்ன பண்ணலாம், நாம் புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கலாம். இது தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இல்லை, இதுதான் உண்மையும் கூட. எப்பொழுது இந்த பொருளை எல்லாம் சாட்சியாக பார்க்கின்றோமோ அப்பொழுது இந்த பாதிப்பெல்லாம் நமக்கு வராது. ஆக இந்த இடத்துல பகவான் சொல்வது என்ன, இவைகள் இருந்தெல்லாம் உன்னை நீ பிரித்து கொள், நீக்கிக்கொள், நீங்கிக்கொள் சொல்றார். ஆசைக்கு இருப்பிடமாக உள்ள பொருள்களில் இருந்து உன்னை பிரித்து கொள். காமத்துக்கு இருப்பிடம் என்ன? மனம், புத்தி, இந்திரியங்கள் சொல்லி சொன்னார். இவைகளிலிருந்து நீ உன்னை பிரித்து கொள். அப்படி பிரிக்கவில்லை என்றால் அவருடைய குறைகள் எல்லாம் உன்னுடைய குறைகள் ஆகிவிடும், நம்முடைய குறைகள் ஆகிவிடும். இப்போ ஒருத்தருக்கு உடல்ல ஏதோ ஒரு சரியில்லை, காது சரியா கேட்கல, அவரை பற்றி அந்த காது சரியா கேட்கலன்றத ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிற என்ன ஆகின்றது, கோபம் வந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த இந்திரியத்தில் நான் என்கின்ற அபிமான புத்தி இருக்கின்றது. அது வருகின்ற குறை நமக்கு வந்த குறை போல தெரியும், அதில் வர குறையெல்லாம் நமக்கு வருகின்ற குறை போல. காது சரியாக கேட்காதவங்களுக்கு யாருன்னா தூரத்தில் என்ன பேசணும், நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ அப்படி சொல்ல, அப்படிலாம் வந்துடுது. ஆக பகவான் என்ன சொல்கின்றார், புத்தேகே பரம்பூத்வா, இந்த புத்திக்கு அப்பாற்பட்டவனாக உன்னை நீ புரிந்து கொள். இதை புரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? அடுத்தது ஏதாவது இப்படி இருக்கின்றதா சொல்லி கேட்டால் பகவான் சொல்லுகின்றார், சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா, உடல், புத்தி, மனம் நான் இல்லை என்று இதெல்லாம் சொல்ல கேட்க நல்லா தான் இருக்கு. வெளியே போன உடனே நாம் போயிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு பையன் ஏதோ குறுக்க ஓடி வந்துடுறான், அல்லது டயரை உருட்டிக்கிட்டே விளையாடிட்டு ஓடி வர்றான். அப்போ என்ன ஆகி விடுகின்றது, நாம் இந்த ஞானத்தில் இருக்க முடியறது இல்லையே. நான் இதற்கு அப்பாற்பட்டவன் என்ற அறிவோடு அதை சமாளிக்கணும், அது விஷயம் வேறு. ஆனாலும் கூட வயதான காலத்தில் இன்னும் ஜாகிரதையாக இருக்கணும், அதுவும் முக்கியம். ஆனாலும் நான் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்படின்னா ஒருத்தர் வந்து உனக்கு புத்தி இல்லே சொல்லி சொன்னா, அறிவில்லாதவன் சொல்லி சொன்னா என்ன பண்ணணும்? பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டியப்பா, எனக்கு அது இல்லை தாம்பா, உண்மை தாம்பா, அதை சொன்ன உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா என்ன பண்ணோம், எனக்கு அது தெரியுமா, எனக்கு புத்தி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அப்படி சொன்னவரை பார்த்து சொன்னோம்னா என்ன ஆகும், அவரே பாவம் என்னவோ தாளுக்கு ஆயிடுச்சு சொல்லிட்டு அவர் போய். ஆக புத்தேகே பரம்பூத்வா, எப்பொழுது ஞானம் எப்பொழுது சொல்ல முடியும்னா இந்த ஞானம் இருக்கும் பொழுது அப்படி சொல்ல முடியும்னு சொல்றார். இந்த ஞானம் நிலைத்து நிற்க மாட்டேன் என்கின்றது சொல்லி சொன்னா பகவான் இதுக்கு உபாயம் சொல்றார். இதை அறிந்து, அதாவது இதில் ரெண்டு இருக்கு, ஒன்று இவைகளை அறிவது ஒன்று, அந்த அறிந்த அறிவில் நிற்பது ஒன்று. ஒன்று நம்ம அறிந்து கொள்வது ஒரு பக்கம், அந்த அறிந்த அறிவில் நிலை பெறுவது இன்னொரு பக்கமாக இருக்கு. யாருக்கு தெரியல, எல்லாம் தெரிகின்றது. அதைத்தான் இங்கே படிப்படியாக சொல்லுகின்றார். சம்ஸ்தப்ய ஸ்திரீகிருத்திய, உறுதிப்படுத்தி கொண்டு, இந்த ஞானத்தில் நிலை பெற்று நிலையூன்றி நிலைநாட்டி அப்படி சொல்றார். இந்த அறிவு பகவான் கொடுக்கிறார், இந்த அறிவு உனக்கு வந்து விட்டது, அது மட்டும் போதுமா என்றால், இது தெரிந்தால் மட்டும் போதுமா என்றால் இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரிந்திருந்தே அது பிரயோஜனப்படலை அந்த அறிவு எனும்போது, அதற்காக அடுத்து சொல்றார், அதில் நிலை பெற்றவனாக.
அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தமென்று அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் என்று. எனவே அறிவாகி சற்றே நின்றால் சொல்லி சொன்னார், நிக்கணும்னு சொல்லி சொன்னார். நிற்பது, நிலை நிற்பது. அது கைவல் நாணயத்தை சொல்லுவாங்க. இந்த ஒரு போஸ்ட்டை ஏதோ ஒரு தூணை ஊன்றி என்ன பண்ணணும், மரர் குழி பறித்து அந்த பாட்டில் வரும், அது ஊன்றி நல்ல கல்லெல்லாம் போட்டு நிறமழை உறப்பிக்கும் உபாயம் போல இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கிட்டிச்சு அப்படியே நிற்க வைப்போம். அது போல அறிவு வந்திருக்கு. அந்த அறிவை நிலை நிற்பது, அது நிலை நின்றால் மட்டும்தான் நமக்கு இப்படி இருக்க முடியும்னு சொல்றார். எதை நிலைநிறுத்தி? ஆத்மானம், ஆத்ம தத்துவத்தில், ஞானத்தில் அல்லது மனதை என்ன பண்ணுமா, அந்த அறிவில் நிச்சயிக்க செய்வதில். நிச்சயமில்லாமல் இது தெரிந்தால் மட்டும் போதாது, முதல்ல தெரியணும், பின்னர் தெரிந்த ஞானத்தில் நிலை பெற வேண்டும். எப்பவுமே ஒன்றை சேகரிப்பது அடைவது கஷ்டம்தான், அதை விட கஷ்டம் அதை வைத்து காப்பாற்றுவது. எந்த பொருளையுமே வாங்குவது கஷ்டம்தான், ஆனால் வாங்கிய பிறகு அதை பராமரிப்பது அதை விட கஷ்டமாக இருக்கு. ஆக 15வது அத்தியாயம் அது வெறும் 20 ஸ்லோகம்தான். அதில் ஸ்திதப்பிரக்ஞ லட்சணம் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம். 15வது அத்தியாயம் மனப்பாடம் பண்ணுவோம், ஸ்திதப்பிரக்ஞ லட்சணம் மனப்பாடம் பண்ணுவோம், இன்னும் இருக்கிற போர்ஷன்லாம் மனப்பாடம் பண்ணுவோம், உபநிஷத் மந்திரங்களை மனப்பாடம் பண்ணுவோம். ஆனால் நாள் ஆக ஆக என்ன ஆகிடும், அப்படியே மறந்து போயிடும். ஆக பகவான் சொல்கிறார், ஞானத்தை அடைவது கஷ்டம், அடைந்த ஞானத்தில் நிலை பெறுவது அதற்கு அதைவிட கடினமாக முயல வேண்டும். அந்த முயற்சியை பகவான் இங்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். தப்பிய, நிலை நிறுத்தி, நிலைப்படுத்தி, ஆத்மானம் சொல்லி சொன்னால் இங்கே ஆத்மாவை ஆத்ம ஞானத்தில் நிலைநிறுத்தி, பிறகு அடுத்த கேள்வி பாருங்க, எப்படி நிலை பெறுவது? ஆத்மனா இங்கு சொன்ன புத்தியின் மூலமாக. முதலில் சொன்ன ஆத்மானம் என்பது ஞானத்தை நிலைப்படுத்தி, ஞானத்தில் சொல்லி அர்த்தம். அடுத்த ஆத்மனா சொல்லி சொன்னா அறிவினால், ஸ்வபுத்தியா, தன்னுடைய புத்தியினால், ஸ்வபுத்தியா, ஆமா ஸ்வபுத்தியா, தன்னுடைய புத்தியினால் சொல்லி அர்த்தம் ஆத்மனா சொல்லி சொன்னா. இனி என்ன செய்யணும், கடைசியில் பாருங்க, ஜகி, ஜகி என்றால் கொன்று விடு. கடைசியில் ஜகி சொல்றார் பாருங்க, எதை கொன்று விடுவது? சதுருஷம், பகைவனை கொன்று விடு சொல்றார். ஹே மகாபாகோ அர்ஜுனா, நீளமான கைகளை உடையவனே, வெற்றியை அடை, பகைவனை கொன்று விடு சொல்லுகிறது. ஏன்? உடனே அர்ஜுனை யாரை பார்ப்பா, பகைவனை கொன்று விடுன்னா துரியோதனை பார்ப்பான். இங்க பகவான் சொல்லுகின்றார், எதை கொன்று விடு? காமரூபம், ஆசையை கொன்று விடு. இல்லையா? துரியோதனை வெளியில இருக்க சத்ருப்பா, உனக்கு உள்ளே ஒரு சத்ரு இருக்கிறான், அது என்ன? ஆசை. உன் மனதில் உள்ள ஆசையை வென்று விடு, கொன்று விடு. ஆசை வடிவான பகைவனை அழித்து விடு. பிறகு கடைசி சொல்லி பகவான் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கின்றார். என்னவாம்? கேட்க நல்லா தான் இருக்கு சுவாமி, பகவானே கேட்க நல்லா தான் இருக்கு, அவ்வளவு சுலபமாக இந்த ஆசையை கொன்று விட முடியுமான்னா, நம்மை விட்டு போக மாட்டேன் என்கிறது சொல்லி சொன்னா பகவான் சொல்லுகின்றார், நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன், ஐ அக்செப்ட் இட், நான் அதை ஏற்றுக்கிறேன். அது என்ன வார்த்தை சொல்றார் பாருங்க, துராசதம், அவ்வளவு சுலபமாக இதை நீக்க முடியாது. ஆசைக்கு அடைமொழி துராசதம், கஷ்டப்பட்டு தான் அதை நீக்க முடியும், மிக மிக கடினம். 2 கடினம் இருக்கான். என்ன? ஒன்று, நம்முள் என்ன ஆசை இருக்கின்றது என்று அறிவதே கடினம். பிற்பாடு 2வது, அதை வெல்வது அதை விட கடினம். தெரிந்து கொள்வதும் கடினம், நீக்குவதும் கடினம். இவ்விதம் ஆசையை நீக்க வேண்டும் என்று சொல்லி அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார். ஆசையை ஜெயிக்க உபாயம் 2 சொன்னார். ஒன்று இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. இந்த ஸ்லோகத்தில் முழுமையாக அந்த ஆசையினுடைய சுவடே இல்லாமல் செய்வதற்கு ஆத்மாவை அறிவதால் மீதமுள்ள ஆசை விலகி விடுகின்றது சொல்லி சொன்னார். நாம் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோம். ஹரி ஓம் தத் சதிதி. ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம திருதியோத்யாயः. பகவத்கீதை என்கின்ற பிரம்ம வித்தை சொல்லும் யோக சாஸ்திரம் என்கின்ற இந்த உபனிஷத் சாரமாகிய இந்த கிருஷ்ண அர்ஜுன சம்வாதமாக அமைந்துள்ள இந்த 3வது அத்தியாயம் எனப்படுகின்ற கர்மயோகம் இத்தோடு நிறைவு பெற்றது. மேலும் விஷயங்களை நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.